வெல்கம் டு ரூப்ஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு சீஸ் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச செம்ம டேஸ்டியான ரெசிபி இது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். $200 காளான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு காளான் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்க ஸ்டெம்மை மட்டும் இப்படி லேசாக ட்விஸ்ட் பண்ணி திருகணுன்னா இது அப்படியே வந்துடும். இப்போ உள்ளே இருக்கிறத அப்படியே லேசாக அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் கையை வச்சு. இப்படி எல்லா காளானையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிற இந்த ஸ்டெம்மையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம காளானை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு இப்படி தேய்ச்சோம்னா மண்ணெல்லாம் வெளில வந்துடும், க்ளீன் ஆகிடும். அப்புறம் நார்மல் தண்ணியில் ஒரு அலசி எடுத்துட்டா காளான் ரெடி. இப்போது நம்ம காளானை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர். அது உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இதுக்கு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா தண்ணி விடும், அதில் இருக்க தண்ணி இதுக்கு போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். காளானோட எல்லா பக்கமும் இந்த மசாலா போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 குடமிளகா சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா ஸ்டஃபிங் கொஞ்சம் இருந்தால் போதும். காளானில் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும், நிறைய செஞ்சோன்னா வேஸ்ட் ஆகிடும். வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா காளான் ஸ்டெம்மை, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு உப்பு போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் குடமிளகா காளான் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காளானை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து இதில் போட்டுடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து செய்யும்போது. இந்த மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு இளம் சூடாக வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சீஸ் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். நீங்கள் ஓவர் ஹீட்டில் சீஸ் சேர்க்கும் போது அது உருகி இந்த மசாலாவே கெட்டுடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி கையில் எடுத்து உருட்டும் போது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காளானில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ மேரினேட் பண்ண காளான் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் மண்டை மேலே கொண்ட மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா அமுக்கி ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் நான் எல்லா காளானையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு காளானாக இதில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த மேல் பாகமும் சீக்கிரம் வெந்துடும். காளான் வேக ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி போடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அந்த கலர் மாறுற வரையும் பொரிஞ்சால் போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சுட சுட செம்ம டேஸ்டியாக ஸ்டஃப்டு சீஸ் காளான் ரெடி. மழை பெய்யும்போது சூடாக இதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த சீஸோட நறுக்கி வச்ச அந்த காளான், அந்த வெங்காயம் குடமிளகா ஃப்ளேவரோடு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.